வணக்கம் சகோதரிகளே. ஏந்திரை ஏந்திரை அப்படின்ற பேரில் பெண்கள் முன்னேற்ற அமைப்பு ஒன்று இன்றைக்கி தொடங்குகிறோம். உலகம் முழுவதும் அனைத்து துறைகளையும் இன்றைக்கி பெண்களுடைய முன்னேற்றம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் சமுதாயத்தில் இன்னும் ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கலன்ற ஒரு மனக்குறையும் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ற பேரில் பல நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ரூரல் ஏரியாஸில் பெண்கள் ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கே பலவிதமான தடைகள் இருக்குது. அதை விட முக்கியமாக அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம், அவங்களுடைய லட்சியம், அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்றதில் அவங்களுக்கு நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனை இன்னமும் ஏன் இருக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றத ஒரு ஆணாதிக்க எதிர்ப்பு, ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு விடுதலை, ஆணுக்கு இணையான ஒரு சம உரிமை பெற்று கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையிலேயே நம்ம செயல்பட்டு வரோம். அது அவசியம் இல்லாது. கடவுளுடைய பார்வையில் ஆண் பெண் இருவருமே மனிதர்கள். ஆண் ஒரு மனிதன் என்றால் பெண் ஒரு மனிதன். அப்போது பெண் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அந்த முன்னேற்ற செயல்பாடுகளை முன்னாடி வச்சு சமுதாயத்தில் தனிப்பட்ட ஒரு அங்கீகாரமும் ஒரு அந்தஸ்தும் அடையணும். இதை நோக்கமாக வச்சு இதன் அடிப்படையில் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த அமைப்பு மூலமாக பெண்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆலோசனைகளும் நம்ம வழங்க போகிறோம். அந்த பயிற்சிகள் எந்த அடிப்படையில் இருக்கும்னா, அவங்களுடைய திறமையை கண்டறிகிறதுக்கும், அந்த திறமையின் அடிப்படையில் அவங்களுடைய லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும், அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் பயிற்சிகளும் ஆலோசனைகளும் இதிலேருந்து கொடுக்க போகிறோம். கூடுதலாக இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக சேரக்கூடிய சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய திறமைகளை ஒரு நாலேஜ் ஷேரிங்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக ஷேர் பண்ணிவிட்டு மற்ற சகோதரிகளும் அதில் அந்த இலக்கை அடைகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த அமைப்பு செயல்படும். இந்த அமைப்பு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். என்ன தவிர இந்த அமைப்பில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் எந்த விதமான வேறுபாடின்றி, அதாவது ஜாதி மத வேறுபாடு, கல்வியில் ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக அந்தஸ்து, இப்படி எந்த விதமான பேதமும் இல்லாமல் அனைவரும் சகோதரிகளாக, நாமும் ஒரு மனிதன், இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன்ற ஒரு அங்கீகாரத்தை நம்ம அடைய போகிறோம், நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம பயணப்பட போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இணையணும்னு சொல்லி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.